Guys, finally வந்துட்டேன் கஸ்டம் ரோம் வீடியோவோட. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோக்காக நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு தெரியும். ஃபைனலா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா என்னோட பிரைமரி டிவைஸ்ல தான் நான் கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம ஃப்ரெண்டோட பழைய மொபைலில் தான் நம்ம கஸ்டம் ரோம் ஓட போகிறோம், பிரைமரி டிவைஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டோட மொபைல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியல, CPU ப்ராப்ளம். ஸோ ரீபாலிங் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உட்காரில் மதர் போர்டை தான் புதுசாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேட்டும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் என்னோட பிரைமரி டிவைசஸ்லேயே நான் கஸ்டம் ரோம் போட போகிறேன். இது எப்படி போட போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, இந்த கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன். நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா OnePlus மொபைலில் தான். ஒவ்வொரு மொபைலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொசீஜர் மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தடில் பூட் லோடர் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OnePlus டிவைசஸ்க்கு தான். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா என்கிட்ட OnePlus டிவைஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் OnePlus நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ADB பூட் லோடர், செகண்டாக USB டிரைவர், மூணாவதாக கஸ்டம் ரெக்கவரி, நாலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கஸ்டம் ரோம் போட போகிறோமோ அந்த OS. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ADB பூட் லோடர் தேவைப்படுது. ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு ADB பூட் லோடர் டவுன்லோட் அப்படின்னு போட்டாலே போதும். ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ்லேருந்து லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான USB டிரைவர். சேம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ADB பூட் லோடர் USB டிரைவ் டவுன்லோட்னு போட்டிங்கனாலே போதும். சேம் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி வந்தாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 சாஃப்ட்வேர்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் மூணாவதாக பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரெக்கவரி. கஸ்டம் ரெக்கவரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கஸ்டம் ரெக்கவரி இருக்குது. TWRP இருக்குது, ஆரஞ்ச் ஃபாக்ஸ் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்மளுடைய OnePlus 5T. இதுக்கு பார்த்தீங்கன்னா TWRP இருக்குது. பட் பர்மனெண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுற ஜிப் ஃபைல் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. நான் ரொம்ப தேடி பார்த்துட்டேன். பட் ஆரஞ்ச் ஃபாக்ஸில் எனக்கு கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இதுக்கு ஆரஞ்ச் ஃபாக்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு OnePlus 5T ஆரஞ்ச் ஃபாக்ஸ் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே போதும். அதுக்குண்டான லிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கிடச்சிடும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஜிப் ஃபைலை நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம். கஸ்டம் ரோம் பொறுத்த வரைக்கும் என்ன கஸ்டம் ரோம் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது மேட்ரு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணணும். நான் இப்போ செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லீனேஜ் OS தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கூகுளோட சர்வீஸ் எதுவுமே கிடைக்காது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ளே ஸ்டோர், Gmail, யூடியூப் இந்த மாதிரியான கூகுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. நம்ம தேர்ட் பார்ட்டிலேருந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. அதனால் நான் இந்த OS சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் OS தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வேறு எதனா சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் அதே மாதிரி கூகுள் எக்ஸ்பீரியன்ஸ் OnePlus 5T யூஸ் பண்ணுறோம், OnePlus 5Tன்னு போட்டாலே போதுமானது. நமக்கு பார்த்திங்கன்னா அந்த மாடலோடது வந்துடும். ஜஸ்ட்டு நம்மளுடைய மாடலை செலக்ட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கஸ்டம் ரெக்கவரி, கஸ்டம் ரோம் இந்த 2 சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் என்ன மாடலோ அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணும். வேறு மொபைலோட மாடல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஈவன் பார்த்தீங்கன்னா OnePlus 5, 5Tன்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்குது. OnePlus 5ஓடது எடுத்து போட்டால் அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. 5T அப்படின்ற அந்த எக்ஸாக்ட் சேம் மாடலாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் இந்த கஸ்டம் ரெக்கவரி, கஸ்டம் ரோம் ரெண்டுமே தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன, இன்ஸ்டாலேஷன் தான். ஸ்டார்ட் பண்ணலாமா? பட் இங்கே வேண்டாம், உள்ள நம்மளுடைய மெயின் பிசிக்கு போகலாம். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஐம் நவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் யூடியூப் சேனல். இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பூட் லோடர் அன்லாக் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸை நம்ம மொபைல்லையும் சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். அபவுட் ஃபோன்ஸில் பில்டு நம்பரை 7லேருந்து 8 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். இப்போது பேக் வந்துட்டு சிஸ்டமில் டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். ஒரு மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா OME அன்லாகிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ஃபஸ்ட் ஆன் பண்ணலாம். எனபிள். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரீபூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் எனபிள் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா USB டீபக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதையும் நம்ம எனபிள் பண்ணிக்கலாம்.
ஓகேங்க, செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆப்ஷன்ஸை நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டிவைசஸ்க்கு அண்ட் மற்ற டிவைசஸ்க்கு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா OME அன்லாக்கிங்கும் USB டீபக்கிங்கும் ஆன் பண்ணால் போதுமானது. இங்கே அட்வான்ஸ் ரீபூட் அப்படின்றது நாங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரீபூட் அப்படின்னு வந்துடும். அதை தான் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மற்ற மொபைல் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பூட் லோடருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய டிவைஸில் அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம பூட் லோடருக்குள்ளே போயிடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் கூட நம்ம மொபைலையும் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா ஃபாஸ்ட் பூட் மோட் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB டிரைவர் பிளாட்ஃபார்ம் டூல் இதுதான் பார்த்தீங்கன்னா ADB பூட் லோடர். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வந்துருச்சு பார்த்தீங்களா. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய USB டிரைவர், இதையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு ஃபாக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரெக்கவரிக்கு நான் ஆரஞ்சு ஃபாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபாக்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்ல, இந்த ஃபைலோட ரெக்கவரி ஃபைல் இருக்குல்ல, இதை நம்ம காப்பி பண்ணி நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதுதான் ADB பூட் லோடர். நான் உங்களுக்கு ரீநேம் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் இதை ரீநேம் பண்ணிக்கிறேன், ஃபாக்ஸ்ன்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆரஞ்சு ஃபாக்ஸ் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபாக்ஸ்ன்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போட் மோடில் இருக்கா, அதே மாதிரி சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ADB பூட் லோடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைலுக்குள்ளே வந்துட்டு கமெண்ட் போர்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா CMD அப்படின்னு டைப் பண்ணால் போதுமானது. கமெண்ட் போர்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன கமெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் கூட PC கனெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்கலாம். ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ். ஓகே, கனெக்ட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்களா கனெக்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த நம்பர் வரலை அப்படின்னா ஜஸ்ட் திஸ் PC அப்படின்றத ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா போதும். டிவைஸ் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி டிரைவர்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவரை பார்த்தீங்கன்னா மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணணும். அந்த டிரைவரோட சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே USB டிரைவர் வச்சுருக்கிறோம்ல, இந்த சாஃப்ட்வேர். ஓகே, நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே டிடெக்ட் ஆகுது. தென் எப்படி ஃபஸ்ட்டு பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தென் அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் OEM அன்லாக். இப்போ பார்த்தீங்களா இங்கே ஃபினிஷ்டுன்னு வருது. நமக்கு மொபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கு, அன்லாக் பண்ணுறீங்க அப்படிங்களான்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி அன்லாக் கொடுத்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அன்லாக் எடுத்துக்கும். ஓகேங்க, அவ்வளோதான். பூட் லோடர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக அன்லாக் ஆகிடும். இவ்வளோ தாங்க பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது. ஜஸ்ட் 2 கமெண்ட்ஸ் தான். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசெட் ஆகி வந்திருக்கும். தென் திருப்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் முன்ன எனபிள் பண்ண செட்டிங்ஸை திருப்பியும் பண்ணணும். பில்டு நம்பர், டெவலப்பர் ஆப்ஷன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா OME அன்லாக்கிங் அப்படின்றது டிஃபால்ட்டாகவே ஆனில் இருக்கும். நம்மளால் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ முடியாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரீபூட், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா USB டீபக்கிங் அதை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம பூட் லோடருக்குள்ளே போயிடலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பூட் லோடர் முன்ன அன்லாக் பண்ணோம்ல, அதனால் பார்த்தீங்கன்னா அன்லாக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டம் ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நான் இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபாக்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ADB அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடணும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபாக்ஸ் ஃபைல் நான் இதில் காப்பி பண்ணி வச்சிருக்கிறேன்ல. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ். ஓகே, கனெக்டாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. என்னென்னா ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் ரெக்கவரி. நம்ம என்ன பேர் வச்சுருக்கிறோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் வச்சுருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ், அதாவது அது IMG ஃபைல் .img அப்படின்றத கொடுத்து என்டர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் வருதா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. ரெக்கவரி மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நம்ம என்டர் கொடுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சு ஃபாக்ஸ் அப்படின்றது ரெக்கவரி சாஃப்ட்வேர் வந்திருக்கா. இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்சு ஃபாக்ஸை நம்ம டேரெக்டாக லோட் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணல. நீங்கள் டேரெக்டாக லோட் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இதை நீங்கள் இன்பில்டாகவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஃபாக்ஸை பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்வைப் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டஸ்ட்பின் பின் இருக்கா, இதுக்குள்ளே வந்துட்டு ஃபார்மட் டேட்டா அப்படின்னு இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை ஃபார்மட் பண்ணிக்கணும். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க.
ஓகே வந்துருச்சா? இப்போ ரீபூட் கொடுக்காதீங்க, பேக் அப்படின்றத கொடுத்துட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா அண்ட் பேக் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வைப்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் 3த்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வெண்டாரை செலக்ட் பண்ண தேவையில்ல அண்ட் டேட்டா இந்த 4த்தையும் செலக்ட் பண்ணி வைப் பண்ணிருங்க. ஃபைல் மேனேஜர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைல்ஸுமே இருக்காது. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா தான் தெரியும், ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பாக்ஸை நம்ம பர்மனெண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஆரஞ்சு பாக்ஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா, ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ஆரஞ்சு பாக்ஸோட ஃபைலை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, பேஸ்ட் ஆயிடுச்சா? இப்போ அகெயின் நான் மொபைலில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கா, இங்கே ஆரஞ்சு பாக்ஸ் நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஸ்வைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு இன்ஸ்டால் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களா. தென் அகெயின் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஆரஞ்சு பாக்ஸ் ஓகே கொடுத்துட்டு ஆரஞ்சு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டைம் இல்லை 3 டைம் இன்ஸ்டால் பண்ண தான் இது நல்லாவே உட்காரும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அகெயின் ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, திருப்பியும் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பூட் லோடர் அன்லாக் பண்ணியிருக்கிறோம், கஸ்டம் ரெக்கவரியை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2 வேலை முடிஞ்சுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணுறது அது ரொம்ப ஈஸியான விஷயம். நான் கஸ்டம் ரோம் பொறுத்த வரைக்கும் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னோட டிவைஸ்க்கு ஏற்றதை. அதனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நம்ம முன்னாடி எப்படி பேஸ்ட் பண்ணோம் ஜஸ்ட் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான் நம்மளோட டிவைசஸில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பி ஆகி முடிஞ்சிருச்சு. நம்ம இது இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்வைப் மட்டும் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இன்ஸ்டாலேஷன். இந்த இன்ஸ்டாலேஷன் நடக்க ஒரு 2 to 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரீபூட் சிஸ்டம் கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைப் கேஷ் அப்படின்றத கொடுத்து கேஷ் ஃபைல்ஸை முதல்ல வைப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேக் கொடுத்து சிஸ்டம் ரீபூட் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிருச்சு. நம்ம பூட் லோடர் அன்லாக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே இந்த வார்னிங் சிம்பிள்ஸ் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க தேவையில்லை, என்னடா வார்னிங் சிம்பிள் வருதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நம்ம சிஸ்டம்லேருந்து நம்மளுடைய கேபிளை அன்பிளக் பண்ணிடலாம். வந்துருச்சு பார்த்தீங்களா, நம்மளுடைய OnePlus டிவைசஸில் கூகுள் OS இருக்குது. பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம்ல, அவ்வளோதாங்க. ஓகே, வெல்கம் டு யுவர் பிக்சல். அவ்வளோதாங்க, நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவைசஸில் நம்ம பிக்சல் OS-ஐ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், உடனே கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குது அப்படின்றத அப்புறம் சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்மளோட இன்ஸ்டாலேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான். நான் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்றதுக்காக லென்த்தாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இப்போ ஷார்ட்டாக ஒரே நிமிஷத்தில் மொத்த வாய்ஸும் எப்படி போகிறது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பூட் லோடர் அன்லாக் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ADB பூட் லோடரில் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுக்குறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸ் கனெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக. ஓகே, ஒன்ஸ் கனெக்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் OME அன்லாக் அப்படின்ற கமெண்ட் கொடுக்குறோம். இந்த கமெண்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு பாப்அப் மெசேஜ் வரும். வந்த உடனே ஓகேவை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதுமானது, பூட் லோடர் அன்லாக் ஆயிரும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்காக பார்த்தீங்கன்னா திருப்பியும் ADB பூட் லோடரில் போய் ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ்னு கமெண்ட் கொடுக்கணும். இது எதுக்காகனா நம்மளோட டிவைஸ் பிசியில் கனெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. ஒன்ஸ் கனெக்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் ரெக்கவரி நம்ம என்ன ஃபைல் நேம் வச்சிருக்கோமோ அந்த ஃபைல் நேமை போட்டு .img அப்படின்னு போட்டாலே போதும், டைரெக்டாக நம்ம மொபைல் வந்துடும். நம்ம மொபைலில் கஸ்டம் ரெக்கவரி மோட்குள்ளே போயிட்டு செலக்ட் பண்ணிங்கனாலே நம்மளுடைய ஆரஞ்ச் பாக்ஸோ இல்லை TWRPயோ ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பர்மனெண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஜிப் ஃபைலை டேரெக்டாக உங்கள் மொபைலுக்கு பிசி வழியவே காப்பி பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம மொபைலுக்கு செலக்ட் பண்ணி ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதுமானது. நம்மளுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரெக்கவரியும் இன்ஸ்டால் ஆகிடும். தென் ஃபைனலாக நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற கஸ்டம் ரோட் ஃபைலை எடுத்து நம்ம மொபைலில் காப்பி பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி ஸ்வைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதுமானது. ஈஸியாக கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப பெரிய தலைவலி எல்லாம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் அடுத்த டைம் OS சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கஸ்டம் ரெக்கவரி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டீங்க. ஜஸ்ட் OS ஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதுமானது. பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது
பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பி பண்ண தேவையில்ல, ஒரு டைம் பண்ணால் போதுமானது. ஓகே, இப்போ நம்ம கஸ்டமர் ரோம் இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு சில காமன் டவுட்லாம் நமக்குள்ளே எழும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ரோம் இன்ஸ்டால் பண்ண உடனே ஃபோன்பே கூகுள் பே மாதிரியான பேங்கிங் ஆப்ஸ் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் பண்ணி கஸ்டமர் ரோம் தான் மாற்றிருக்கோமே தவிர ரூட் பண்ண கிடையாது. மொபைலில் ரூட் பண்ணியிருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால பேங்கிங் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே மாதிரியான ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் மொபைல் சொல்லி ஃபைன் பண்ணிடும். நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பூட் லோடர் அன்லாக் பண்ணி ஓஎஸ் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோமே தவிர ரூட் பண்ண கிடையாது. அதனால தாராளமாக கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம பூட் லோடர் அன்லாக் பண்ணோம் பார்த்தீங்களா, திருப்பி இதை லாக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ஏடிபி பூட் லோடரில் கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி பாஸ்புட் டிவைசஸ்ன்னு கொடுத்து மொபைல் கனெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கமெண்டாக பார்த்தீங்கன்னா பாஸ்புட் OME லாக் -go அப்படின்ற கமெண்ட்ஸை கொடுத்தாலே போதும். உங்கள் மொபைலில் பூட் லோடரை லாக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாப்பப் வரும். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிட்டீங்கன்னா பூட் லோடர் திருப்பியும் லாக் ஆயிரும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கஸ்டமைஸை நானுமே தேடிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப காலமாக கஸ்டமர் ரோம் தான் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராச்சும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் கஸ்டமைசேஷனோட நீட்டாக க்ளீனாக இருக்கிற OS ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நானும் அந்த வீடியோ போடுறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னால் சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியல. மேபி என் ஃப்ரெண்டோட மொபைலில் போட்டுடலான்னு நினச்சேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோட பிரைமரி டிவைஸ்லேயே கடைசியாக போடுவேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கல. பட் நான் போட்டுட்டேன். இந்த வீடியோ நிஜமாவே எனக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.